அன்புறவள் அனைவருக்கும் இனிய திங்கள் பொழுதின் மாலை உற்சாக வணக்கம். நேரம் 7 மணி 4 நிமிடங்கள். நெதர்லாண்டு நேரம் 29 7 மாதம் 2024. பாமுகம் பாட்டிவேல் என தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது புல சமூக நிஜங்கள் தொகுப்போடு விஜய் போஸ் அவர்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம். வரவேன். வணக்கம் மாணி. மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைவது மகிழ்ச்சி. ஜூலை மாத முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அந்த கருப்பு ஜூலையை நடத்தாமல் கடந்து செல்ல முடியாது. ஆகவே சென்ற வாரம் நடத்தினோம் என்றால் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வுக்காக நடத்த முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த ஜூலை இன்னும் முடியவில்லை என்பதாலும் 1-2 தினங்கள் தான் தாமதமாக இருப்பதாலும் அதை நடத்தி முடிக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். கருப்பு ஜூலை பற்றி நினைவுகளை பகிர்வது. 41 வருடங்கள் கடந்து விட்ட நிலையில் அந்த நினைவுகளை நாங்கள் மீட்டுக்கொள்வது நியாயம். அநேகமாக கொழும்பில் இருந்தவர்களுக்கு தான் கூடுதலாக பாதிப்பும், ஆனால் ஊரில் இருந்தவர்களும் நிறைய பாதிப்புகள் நடந்தது. அதன் பின்பு நடந்த பாதிப்புகள் கொழும்பில் கூடுதலாக நடந்தது. ஆனால் ஊர்லேயும் நிறைய பாதிப்புகள் நடந்து முடிந்தது. ஆகவே அவற்றை நினைவுக்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, நேற்று கூட நான் ஒரு ஒரு அமைப்பு ஒழுங்குபடுத்திய கருப்பு அணிகள் கலந்து கொண்டேன். அதில் கூறிய கருத்துக்களை நான் பின்பு மேலோட்டமாக கூற விரும்புகிறேன். நாங்கள் தனியாக நினைவுபடுத்தி போட்டு போய்விடுவதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நினைவுபடுத்த தான் வேணும், இல்லைன்னு நான் சொல்ல இல்லையா, நினைவுபடுத்த வேணும். ஆனால் இவற்றை நாங்கள் எங்கே பயன்படுத்த போகிறோம், என்னதுக்காக நாங்கள் செய்ய போகிறோம்ன்றது இல்லை. நாங்கள் கொஞ்சம் கவனம் இல்லை, இல்லாட்டி ஒரு ஆவணப்படுத்தல் மற்றது அந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆக்ஷன் குறைவுன்றது தான் என்னுடைய ஒரு குறைபாடு, ஆதங்கம். அதை கூறிக்கொண்டு நான் அதாவது யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளால் 13 இராணுவ சிப்பாய்கள் ஒரே தரத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த கலைவரம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் மிக ஆத்திரத்தில் பல அட்டூழியங்களை அந்த பகுதியை சுத்தவர உள்ள இடங்களில் செய்ததோடு மட்டுமல்லாமல் பின்பு அதை திட்டமிட்டு, அதில் 2 விஷயத்தை நாங்கள் முழுக்க கவனிக்கணும். இந்த இது 13 எதிர்பாராமல் நடந்தது. அவர்கள் விடுதலை புலிகள் செய்த ஒரு செயல். ஆனால் அதை வைத்து பெரிய ஒரு திட்டமிடல் அரசு தரப்பில் நடந்திருக்கு. திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு இனஅழிப்பாக அது நடந்தது. அது மட்டுமல்ல, அதுக்குள்ள அரச யந்திரங்கள் ஈடுபட்டது. இது 2ம் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு உணர்வு ரீதியாக சிங்கள மக்கள் எதிர்த்து தாக்கினார்கள் என்றால் அது எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் திட்டமிட்டு கொழும்பில் அவர்களுடைய தமிழர்களுடைய இல்லங்கள், வியாபார ஸ்தாபனங்கள் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு எல்லாம் ஒரு அந்த வாக்காளர் டாப்புகளை கொண்டு தெரிஞ்சு செய்த வேண்டியதுனால் அது எதாச்சாரிகமாக நடந்திருக்க முடியாது. அது திட்டமிட்ட ஒரு வடிவாக பிளான் பண்ணி செய்திருக்கணும். அதே இந்த 13 உடல்களையும் முதலில் அந்தந்த குடும்பத்தாருக்கு கையளிப்பதாக இருந்தால் அதான் நடைமுறை. இந்த ஆரம்பத்தில் இருந்து இப்போ 2 பக்கத்துக்கும் சண்டைகள் அப்பப்போ நடக்கும். அப்பொழுது இராணுவத்திலும் இறப்புகள் இருக்கும். அப்பொழுது நான் இருந்த பகுதி மருதான பகுதியில் இருந்தேன். அப்போ ஜெயரத்னா ஃப்ளோரிஸ்ட் என்ற ஒரு ஃப்ளோரிஸ்ட் கடை ஒன்று இருந்தது. அங்கே தான் இந்த கண்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ அங்கே தான் இந்த இராணுவத்தின் உடல்கள் மாறுது. இப்போ அந்த ஜெயரத்னா ஃப்ளோரிஸ்ட்டுக்கு முன்னால் என்னுடைய ஒரு உறவினர்கிட்ட ஒரு கிரைண்டிங் மில் ஒன்று இருந்தது, இந்த மிளகாய் அரிசி அரைக்கிற மில்லு. அதுக்கு மேலே என்னோட வேலை செய்த ஒரு
என்னுடைய உறவினரும் தங்கியிருந்தவர். அவர் ஒரு நாள் முதல் சொல்லுவார், இன்றைக்கு இத்தனை வந்தாடா, அப்போ இன்றைக்கு இத்தனை வந்து அப்படி சொல்லுவார். அப்போ அது தண்டவாளம் நடந்து கொண்டு இருந்தது. அதாவது உடல்கள் வரும் அங்கே பக்குவப்படுத்தி போட்டு இந்த குடும்பத்தில் ஹேண்ட் ஓவர்ன்றது இப்படி தான் நடந்தது. இப்போ இந்த பான்முண்டையும் அப்படி செய்திருந்தால் பெருசாக ஆரவாரம் வந்திருக்காது. ஆனால் இதை திட்டமிட்டு குடும்பத்திடம் கொடுக்காமல் பொருளை சமாதிக்க அந்த பதின்முண்டையும் கொண்டு போய் பதின்முண்டையை ஒரு அடியாக பார்த்தோன்னே இந்த இவனுக்கு உணர்ச்சி வரும். அதை வர பண்ணி அங்கே உள்ள ஏஎஸ்பி ரேங்கில் இருந்தவர் நினைக்கிறேன், ஆனால் அவர் முஸ்லீம் ஆள், அவரை இடங்களை தள்ளி விடுத்தி இப்படியெல்லாம் பெரிய விஷயங்கள் பொருளே நடந்து பின்பு அன்று இரவே இந்த எரிப்பு படலம் ஆரம்பமாகிவிட்டது. முந்தைய அனுமார் எரித்தார் இலங்கையை, இப்போ இவர்கள் எரித்தவர்கள். அன்று நான் அப்பொழுதெல்லாம் நான் கொழும்புலாம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அன்று இரவு ஏதோ அதிர்ஷ்டவசமாக நான் வெள்ளவத்தையிலிருந்து மருதானைக்கு பஸ்ஸில் வந்தேன். அது பொருளை தாண்டி தான் வந்திருப்பேன் நினைக்கிறேன், லேட்டாக இருந்தால் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்ன நடந்தது சரியான டைம் எனக்கு சரியில்லை. ஏதோ அதிர்ஷ்டவசமாக நான் அதுக்குள்ளால பாஸ் பண்ணி இங்கே அதை வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மிக பூதாகரமாக துவங்கிட்டது தெரிய வந்தது. அப்புறம் எங்களுடைய சோகதைகளெல்லாம் நான் சென்ற முறையும் அதை பற்றி கூறியிருக்கேன். அதை திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தப்பி பிழைத்தோம் என்று கூறலாம், அவ்வளோதான். ஒரு 25-30 பேர் தாக்க வந்து நாங்கள் குதித்து ஒழித்து அப்படியெல்லாம் செய்து ஏதோ தப்பி சரக்கு கப்பல், நாட் பேசஞ்சர் ஷிப், உடனடியாக இல்லை, அங்கே ஒரு 2-3 வாரம் அங்கே இருக்க வேண்டியிருந்தது குழம்பில். ஒரே இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக இருந்து சரக்கு கப்பல் தான் எங்களுக்கு இடம் கிடைச்சது. அதில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தோம் அகதிகளாக, உள்நாட்டிலே அகதிகளாக வந்து சேர்ந்தோம். இது ஒரு சின்ன என்னுடைய கதை. இனி நாங்கள் அதாவது முக்கியமாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மணிவண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கதைகளையும் கேட்போம். என்றால் அதெல்லாம் அங்கே ஊரில் நடந்த கதைகள். அவை அவற்றை கேட்டுக்கொண்டு நாங்கள் அப்பால் செல்லலாம். திரு மணிவண்ணன். மணிவண்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கம் பாஸ். என்னென்னு சொன்னால் உங்களுடைய சம்பவங்களை நிச்சயமாக என்னென்னு சொன்னால் இந்த ஜூலை 23, 24 என்னுடைய அப்பா தாத்தாவையும் சித்தப்பாவையும், அதாவது எங்களுடைய அம்மாண்ட தங்கச்சிண்ட ஹஸ்பண்டையும் வீட்டுக்குள்ளே புகுந்து ஆமி சுட்டது. அன்றைக்கு 40 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். அதாவது ரோட்டில் நின்றவ வேறு இதுகளில் இருந்தவை எல்லாரையும் கண்டபடி சுட்டு அவர்கள் கொலை செய்தார்கள். அது நடந்த விஷயம். ஆனால் இந்தளவு காலமும் இது எந்த நீங்கள் அதாவது குறிப்பாக எந்த பகுதி என்று சொன்னால் இடம் முதலாவது என்ன நடந்தான்னு சொன்னால் 23 இரவு நாங்கள் கேள்விப்பட்ட விதத்தில் 22 இரவு தபால் பட்டியடி என்று சொல்கிறது. அங்கே அந்த பலாலி வீதியில் தபால் பட்டியடி என்று சொல்லிவினோம். அதில் அதுக்கு பின்பக்கம் வந்து அந்த ரோட்டால் அந்த தபால் பட்டியால் போட்டிங்கன்னா அங்கால மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஜெஃப்னாஜ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ். அந்த ரோட்டு மற்ற இந்தியாவில் போனீங்கன்னா மடுமாவாடியான்னு சொல்லி அதுக்குள்ளால் போனீங்கன்னா அங்கால தெலங்காய பிள்ளையார் கோயில் அதில் எல்லாம் இருக்குது. அந்த சைட்டால் போனீங்கன்னா இந்த 2 இடத்துக்கு நடுவில் ஒரு நைட்டில் கொஞ்சம் படியங்கள் வந்து நின்றதாகவும், அப்போ ஒருத்தருக்கு ரெண்டும் தெரியாது, வந்து நின்றதாகவும் அவர்கள் ஒரு வயசு போன ஒருவர் வந்து அவரை பார்த்து சொல்லியிருக்க, என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்க அவ்வளோ பேருமென்று சொல்லி கேட்க அவர் சொல்லிக்கிறோம், அப்போ நீங்கள் பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் போத்துக்கொண்டு படுங்கோ, நீங்கள் இங்கே வெளியிலெல்லாம் நிற்காதீங்கோ என்று சொல்லி அவரை உள்ளுக்கு அனுப்பினதாகவும், பேருந்து அதுக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மான்குட்டி வீடுன்னு சொல்கிறோம். அதாவது வந்து அதுக்கு முன்னுக்கு என்னென்னா அந்த அதிகமாக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மதுரைகளில் சில சிற்பங்கள் அதுகள் எல்லாம் போட்டிருப்பினா, அப்போ அதில்
இது இந்த மதிலில் வந்து மான்குட்டிகளை போட்டிருந்தவை. அப்போ அந்த மான்குட்டி வீடுன்னு சொல்லி சொல்லுவார்கள். அந்த வீட்டுக்கு முன்னுக்குத்தான் இவர்கள் கிடங்கு எழுதி மிகவும் ஒரு 12 மணிக்கு மேலே நினைக்கிறேன் அது நடந்து. உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அதோட ஹிஸ்ட்ரி. அதாவது வந்து அப்போ வந்து விடுதலை புலிகள்ன்றது வந்து பெருசாக வரைக்கும் தெரியாது. ஆனால் இவர்களை அந்த நிலம் பொடியங்கள் என்று சொல்கிறதும் அதில் நின்று அந்த 13 இராணுவத்தை கன்னிவடியின் மூலமாக தூக்கினதாகவும் அது எல்லா இடமும் இப்போ சொல்லப்படுகின்ற அந்த 13 பேர் கொலை செய்து அதில் ஒன்றோ 2 பேர் தப்பிச்சு ஓடி பராளி இதை கேம்பை நோட்டி ஓடினதாகவும், மற்றவர்கள் அதிகமானவர்கள் மேலே போயிருந்து வந்து விழுந்த செத்ததுகளும் இவர்கள் விடுதலை அந்த பிடியங்கள், அதாவது இப்போ விடுதலை புலிகள்னு தெரிந்த முறையில் அந்த இடத்துல விடுதலை புலிகளின் தலைவரும் மற்றது இப்போ அங்கே